ஹலோ தம்பி கார்த்தியா? ஆமா, நீங்க? நான் தான் சீமான் பேசுறேன்ப்பா. அது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழ் தேசிய அரசியல் பண்ண ஒரு 1 கோடி ரூபா திறநிதி தேவைப்படுது. அதான் இப்போ ரெடி பண்ணனா நான் தம்பியை விட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி தம்பி ரெடி பண்ணுறீங்களா? நான் சீமான் காசுலாம் இல்லைண்ணா. நான் 1 கோடி ரூபாய் அனுப்ப முடியாதுண்ணா. என்னாச்சு? ஏதோ சீமான் பேசுறாரு, திறநிதி வேணும், 1 கோடி ரூபாய் அனுப்புன்னு கேட்கிறாரு. முதல்ல போனை கட் பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தம்பிங்களோட வீட்டுக்கே வருவான். அண்ணன் தான் சீமான் பேசுறேன், பிரபாகரோட நெருக்கமா இருந்தேன், ஆமக்கறி தின்ன அது தின்னு சொல்லிட்டு உனக்கு இருக்கிற காசை திரளிதுன்னு சொல்லிட்டு திருடிட்டு போயிடுவான். திருட்டு போய் ஸ்கேமர் வராம. நான் சீமான் பேசுறேன், நான் பிரபாகரோட போட்டோ எடுத்தேன், ஆமக்கறி தின்னேன், அப்புறம் இட்லிக்குள்ள கறி வச்சு தின்னேன் அப்படின்னு பலவிதமா போய் சொல்லுவான். ஏமாந்துடாதீங்க. உங்க உணர்ச்சி தோண்டியும் உங்க காசை புடுங்குறது தான் இந்த மாதிரி எச்சைங்களோட வேலையே. பெரியார திருட்டு கூட வருவான். அவனை ஒரு நாள் நீங்க நம்ப வேணாம். திரள்நிதின்ற பெயர்ல வெளிநாட்டு தமிழர் இருந்து கூட பல கோடி ரூபாய் காசு வாங்கி ஏமாத்தி இருக்கிறான். இதுல ஏமாந்தவங்க இந்திய தமிழர்கள், மலையாள தமிழர்கள், அப்புறம் இலங்கை தமிழர்கள், வெள்ளாறு தமிழர்ன்ற பேதமே இல்லை. அந்த நாய் திறநிதி கேட்டு இருந்தா கொடுக்காதீங்க. முக்கியமா சீமானு காசு கொடுக்காதீங்க. நாம் தமிழர் கிட்ட இருந்து சேஃபா இருந்தேன். சீமானின் நட்பு கேடு விளைவிக்கும். சீமானுடனான பழக்கம் வாழ்வை அழிக்கும்.